ரோஜா செடியில் தொடர்ந்து எப்போதுமே நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கணும். செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்கணும். பூக்கள் நல்லா பெருசு பெருசாக இருக்கணும். தண்டுகள் நல்லா கனமாக இருக்கணும். அப்படின்னா இந்த ஃபர்டிலைசரை நான் சொல்லக்கூடிய மெத்தடில் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம ஏதாவது ஒரு கால்சியம் ரிச் ஃபர்டிலைசர் பயன்படுத்துவோம். அதில் நம்ம முக்கியமாக பயன்படுத்தக்கூடியது முட்டையோடு. முட்டையோட்டில் கால்சியம் மட்டும் இல்லாமல் மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ் இருக்கிறதுனால அதிக அளவில் பூக்கள் பூக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் முட்டையோடு பயன்படுத்தும் போது அது கூடவே வேப்ப புண்ணாக்கு கலந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கான ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்போதுமே முட்டையோடு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு நுணுக்கிட்டு பயன்படுத்தும் போது அதுக்கான ரிசல்ட் நம்மளால் சீக்கிரமாக பார்க்க முடியும். தொட்டி நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பூன் முட்டை ஓடு பவுடர், அது கூடவே ஒரு ஸ்பூன் வேப்ப புண்ணாக்கு கலந்து பயன்படுத்துங்க. தொட்டி சின்னதாக இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பூன் முட்டை ஓடு பவுடர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அரை ஸ்பூன் வேப்ப புண்ணாக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எப்போதுமே உரம் கொடுத்ததுக்கப்புறம் செடிகளுக்கு நல்லா நிறைய தண்ணி ஊற்றி விடுங்க.